அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இலவசமாக கார் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கும் புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 45 நாள் இலகுரக வாகனம், கனரக வாகனம் மற்றும் 30 நாள் போர்க்லிஃப்ட் ஆபரேட்டர் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. 8வது, 10வது அல்லது 12வது வகுப்பு தகுதிகளை கொண்ட விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இரண்டாவது அறிவிப்பு: நவம்பர் 25ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 1, குரூப் 1B தேர்வுக்கு கருப்பு மை பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என TNPSC அறிவுறுத்தியுள்ளது. தேர்வர்கள் கருப்பு மை பேனாக்களை தவிர மற்ற பேனாக்களை உபயோகித்தால் அவருடைய விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அங்கீகரிக்கப்படாத கோடைக்கால தொடர் வகுப்புகளின் வாயிலாக பயின்ற எம்ஃபில் உயர்கல்வி படிப்பானது முழுநேர எம்ஃபில் உயர்கல்வி படிப்பு தகுதிக்கு இணையானது அல்ல என பள்ளி கல்வித்துறை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழக கிராமப்புற மாணவர்கள் உதவித்தொகை வழங்கும் ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதலான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டு இருந்தது. இதனிடையே தற்போது கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்களின் விண்ணப்பங்கள் 25ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என அரசு தேர்வர்கள் இணை இயக்குநரான மகேஸ்வரி தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் காலத்தை டிசம்பர் 10ஆம் தேதி வரை தமிழக அரசு நீடித்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் தகுதி பெற 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த தகுதி நீக்கப்பட்டும் உள்ளது. பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் 25 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும் எனவும் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு நிகழ்ச்சியை நடத்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வாசிக்க பள்ளி, கல்லூரிகளில் போட்டிகள் நடத்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகளிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.